சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். இல்ல, எனக்கு வேண்டாம். அவனுக்கு என்னவா? ஜோசியர் சொன்னதை தான் அவர் இன்னும் யோசிச்சுட்டு இருக்காருன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா அவர் சொன்னதுதான் அவன் மனசை பாதிச்சிருக்கு. அங்க பாரு, இதுதான் சரியான நேரம். அவன்கிட்ட போய் பேச்சு கொடு. என்ன முடிவு எடுத்திருக்கான்னு கேளு. போ. ஐயோ, எனக்கு பயமா இருக்குமா? அவர் கோவத்துல என்ன திட்டினாலும் திட்டுவாரு. உனக்கு அஞ்சலி சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போகணுமா வேண்டாமா? போகணும் தான். ஆனா இவர் இவ்ளோ டென்ஷனா இருக்கிறத பார்த்தா. ஏய், நீ போய் அவன்கிட்ட தைரியமா பேசினாதான் அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியும். மா போங்கம்மா, எனக்கு பயமா இருக்கு. நீங்களே போங்க. ஏய், பயந்தா வேலைக்கு ஆகாது. நீ அவகிட்ட போய் என்ன ஏதுன்னு கேளு. அவ உன்னை திட்டினானா நான் வந்து பேசிக்கிறேன். போ, பயப்படாம போ. போ. கௌதம், நான் தான் சாப்பிட வேணாங்கிறல. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். எனக்கு ரொம்ப பசிக்குது. நானும் இன்னும் சாப்பிடல. உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் முழிச்சிட்டு தான் இருப்பேன். பிரியா. என்ன கௌதம்? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜோசியர் சொன்னதே நினைச்சிட்டு இருக்கியா? அவரு என்னை பத்தி சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அவரு என் வாழ்க்கையில நடந்து சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாத்துலயும் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட இதெல்லாம் உண்மையா இருக்கும்னு கூட தோணுது. உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன பண்ணலாம் சொல்லு. உன் முடிவுதான் கௌதம். நீ தான் டிசைட் பண்ணணும். நான் என்ன சொன்னாலும் அது தப்பா தான் தெரியும். ஹேய், என்ன எப்படி சொல்ற? டேய், அவ சொல்றது கரெக்ட் தான்டா. இந்த விஷயத்துல நீதான் ஒரு முடிவெடுக்கணும். அவளுக்கு என்ன அஞ்சலி மேல கோவமா இல்ல வெறுப்பா? ஆனா விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அத உன்னாலையும் மாத்த முடியாது, என்னாலையும் மாத்த முடியாது. அத நினைச்சதாம எனக்கும் பயமா இருக்கு. டேய், இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லடா. அஞ்சலி நம்ம குடும்பத்துல இருந்தாதானே பிரச்சனை. அவள தூரத்துல தள்ளி வை. இங்க எங்கேயாவது சிட்டிக்குள்ள ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடு. மாசத்துக்கு ஒரு தடவை கூட இல்ல, வாரத்துக்கு ஒரு தடவை கூட போய் பாரு. அஸ்வந்த், ஏ அஸ்வந்த், ஐயோ எந்தரா? மா 5 minutes வா. 5 minutes சொல்லி 10 minutes ஆகுது. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. எந்தரா? 2 minutes வா. டேய், 2 நிமிஷமும் கிடையாது, 5 நிமிஷமும் கிடையாது. எந்தரா? மா 1 minute மா. ஏந்திரி, ஏந்திரி. என்ன பண்ற? ஏந்திரி. டேய், இப்ப எதுக்குடா அழற? பின்னமா ஐட்டு முடிச்சிட்டு இருந்தா யாரா முடிச்சிட்டு இருக்கேன்னு கேக்குற. காலை தூங்குனா ஏன்டா தூங்குறேன்னு கேக்குற. என்ன கொடுமை சார் இது. அதுக்கு நீ நைட்டு சீக்கிரமா தூங்கணும். எங்கம்மா புரண்டு பார்த்தாலும் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. காலைல சீக்கிரமா நினைக்கலான்னு நினச்சா தூக்கம் போக மாட்டேங்குது. நான் என்னதாம்மா செய்யுது? இப்ப என்னடா பண்ண சொல்ற? நீ ஸ்கூலுக்கு போகணுமா வேணாமா? நான் போக வேணாம் டெய்லி சொல்றேன். அதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. நான் ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதுக்கு
எத்தனை பிளான் தான் டெய்லி யோசிப்பேன். இன்னைக்கு என்ன பிளான் பண்ணுன்னே தெரியலையே. செல்லம், பாட்டி உனக்கு பிரஷ் பேஸ்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்டா. இந்த கிளவு வேற நடுவுல. வா தங்கம், நான் உனக்கு பிரஷ் பண்ணி விடுறேன் வா. டேய் போடா, பாட்டி கூப்பிடுறாங்கல்ல. பாட்டி உன்கிட்ட நான் எதாவது கேட்டனா? வா தங்கம், பாத்ரூம். பாட்டி அது கொடுங்க. ஏன்டா? நீங்க ஒண்ணு எனக்கு பெஸ்ட் பண்ண தேவையில்ல, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். டேய் டேய் டேய், இவனை வச்சுக்கிட்டு கோவத்தை பாரு, அப்படியே அவங்க அம்மா மாதிரியே. நீ அப்படியே அவனை ரசிச்சுக்கிட்டே நிக்காத. அவன் பல்லு விளக்காம ஏமாத்துவான். சீக்கிரம் அவனை வெளியே எடுத்து கூட்டிட்டு வா. இன்னைக்கு என்ன பிளான் பண்ணி ஸ்கூலை கட் அடிக்கிறது? என்ன பண்ணலாம்? டேய் செல்லம், கதவை தரடா. பாட்டி உனக்கு பல்லு விளக்கி விடுறேன், குளிப்பாட்டி விடுறேன்டா. ஐயோ, எங்க அம்மாவை கூட சமாளிச்சிடலாம். நான் சொல்லுதுபடி நான் சமாளிக்கவே முடியல. தங்கம், கதவை தர தங்கம். ஓ ஓ பாட்டி, நீ போய் ட்ரெஸ் எல்லாம் ஆயிட் பண்ணவே, நான் குளிச்சுட்டு வரேன். என்ன செல்லம் இப்படி பண்ற? ஐயோ, நான் பாட்டு போ பாட்டு. மா நீ போமா, அவன் குளிக்க கத்துக்கிட்டோம். குழந்தை தனியாவா? அவன் 10 நாளா இப்படிதான் குளிச்சிட்டு இருக்கான். நீ போய் சீக்கிரம் அவன் யூனிஃபார்ம் அயன் பண்ணி வை. ஏய், இப்ப நீ 5 நிமிஷத்துல குளிச்சிட்டு வரல, கதவை உடைச்சிட்டு நான் உள்ள வந்துருவேன். சீக்கிரம் வாடா. மா நீ போமா, நான் குளிச்சுட்டு வரேன். ஜென்ன குடும்ப சாரு. ஐயோ, ஹோம்ஒர்க் வேற பண்ணல. ஸ்கூலுக்கு போனால் குண்டு டீச்சர் வேலை எனக்கு திட்டும். இப்போ நம்ம என்னதான் பண்றது? ஏன் அஞ்சலி, என்னடி பண்ணிட்டு இருக்க? அது வந்து பாட்டி, இன்னைக்கு ஸ்கூல்ல யூனிஃபார்ம் அயன் பண்ணி தான் போட்டு போணுமா. நீ அயன் பண்ணா சரி வராது, நான் பண்ணி கொடுக்குறேன். என்ன? ஏன் அஞ்சலி, என்னடி பண்ணிட்டு இருக்க? இல்ல பாட்டி, இன்னைக்கு கிளாஸ்க்கு நீட்டா வரணும்னு டைரியில எழுதி கொடுத்திருக்காங்க. அயன் பண்ணாம யூனிஃபார்ம் போட்டுட்டு போனா ஸ்கூல்ல ஒண்ணு வெளியே துரத்திட மாட்டாங்க. டா புடி. என்னடா செல்லம் அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல பாட்டி. பாத்தியா, நல்லா இருக்கா? வா, நானே போய் உனக்கு ட்ரெஸ் போட்டு விடுறேன். Thank you பாட்டி. அம்மா, உருது உருது. ஏய், அங்க இரு. ஷூ. கைய மேல தூக்கு. எதுக்குமா? தூக்குடா. என்னமா பண்ற? டேய், நல்லா தண்ணி ஊத்தி குளிச்சியா? குளிச்சமா? சோப் போட்டியா? போட்டா. பிரஷ் பண்ணியா? பண்ண. வாய் கொப்பளிச்சியா? செஞ்ச. சரி 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 சரி. 1 பாத்ரூம் 2 பாத்ரூம்லாம் போனியா? ஆஹா, ஐடியா வந்துருச்சு. ஐயோ, என் செல்ல குட்டி அவனே குளிச்சுட்டு வந்து அழகா நிக்கிறான் பாரு. நீ வாடா கண்ணா, நம்ம யூனிஃபார்ம் போட்டுக்கலாம். மா, சீக்கிரமா அவனை கிளப்பி விடு. நான் போய் டிஃபன் கொண்டு வரேன். சரி, நீ வா செல்லம். போட்டுக்கோ செல்லம். போடு 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 போடு. சீக்கிரம் போட்டுக்கோடா. ஸ்லோவா போட்டு விடு. சரிடா கண்ணா. பாட்டி, என்ன கண்ணா? ஸ்கூலை கட் அடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா மம்மி ஜால் அடிக்கிற. என் தங்கம் இல்ல, நீ ஸ்கூலுக்கு போயே ஆகணும்டா, இல்லனா உங்க அம்மா என்ன திட்டுவா. எனக்கு வெளியே நீராடி கிளவி. இதெல்லாம் போட்டுக்கிட்டு சீக்கிரம் ரெடி ஆயிடு கண்ணு. சரியா? பாட்டி, என்ன சட்டை கசகி இருக்கு? நல்லா தானடா இருக்கு. இல்ல கசகி இருக்கு பாட்டி. இப்ப ஆயின் பாட்டு வாப்போ. சரி.
என்னடா ஸ்கூல் கிளம்பிட்டியா? ஆ பாட்டி அயன் பண்ண போயிருக்காங்க. ஷர்ட்டை தான் நான் அயன் பண்ணி வச்சனே. கசை இருக்குமா? இந்தாடா அயன் பண்ணிட்டேன், போட்டுக்கோ. பட்டு எழுங்க. ஆ டையா இங்க தானே இருந்தது. இதெல்லாம் இல்லை பாட்டி. உன் பாக்கெட்ல எங்கேயாவது இருக்கோ எடு. பாக்கெட் இல்லையா? இல்லையே. டேய் எடுடா. என்னடா இது? மா இதை கட்டுமா. அப்படியே போட்டணும். இந்தா சாப்பிடு. ஐயோ இந்த பிளான் சொதப்பிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இந்தா தங்கம், போட்டுக்கோ போட்டுக்கோ. ஆ அம்மா என்ன ரைஸ்? வெஜிடபிள் பிரியாணிடா. நீ ஏதாவது செஞ்சு பிரியாணி பேர் வைக்கிறியா? உனக்கு சமைக்கவே தெரியாதுங்கிறத என் பேரன் எப்படி சொல்றான் பாருடி. மா நீ செஞ்சதெல்லாம் வாயில போடாம வாயில போடுற மாதிரி ஏதாவது செய்யு. இந்த வயசுல உனக்கு இவ்ளோ பேச்சு ஆகாதுடா. இவ்வளோ வயசாயும் உனக்கு சமைக்க தெரியலையே. எப்படி பேசுறான் பத்தியா என் தங்கம். எனக்கு இல்லாத தைரியம்லாம் என் பேரனுக்கு இருக்கு. என் செல்லம். மா ஷூவை சீக்கிரம் போட்டு விடுமா. டேய் ஆ நீ வாயை மூடிட்டு சாப்பிடு. மா பாய் முன்னே எப்படி சாப்பிட முடியும்? ஐயோ டைம் ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஐயோ அம்மா என்னடா என்னாச்சு? சாப்பாடு காரமா இருக்குமா? எனக்கு வயிறு கலக்குது. நான் போய் டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் டேய் ஹை லண்டன் பவுடர். நீ கெட்ட கெட்டுக்கு உனக்கு லண்டன் பவுடர் ஃபாரின் சென்டா? சாரி பாட்டி. இனிமே இதெல்லாம் தொட்ட தொலைச்சிருவேன். ஏன் அஞ்சலி, சும்மாதான் பாட்டி பார்த்தேன். இந்த லண்டன் பவுடர், இந்த பெர்ஃப்யூம் எல்லாமே உனக்கு தான்டா. எனக்கா? உனக்கு இல்லாததா? பவுடர் போடலாமா? வாங்க இங்க உட்காருங்க. பாப்பாவுக்கு பவுடர் போட்டுக்கலாமா? பாருங்க வாசனையா இருக்குல்ல? ஐயோ இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள பஸ் போயிடும். நம்ம என்ன பண்றது? ஐயோ ஆண்டு வேற அடிக்கிறாங்களே. ஆய்! டேய் அஸ்வின். டேய் ஐயோ டேய் சீக்கிரம் வாடா. உன் ஸ்கூல் பஸ் வந்துடுச்சு. நான் வரப்பா. பஸ் சீக்கிரம் போய் தொலைஞ்சாருண்ணே. டேய் ஸ்கூல் பஸ் நின்னுட்டு இருக்குடா. அம்மா 2 பாத்ரூம் வந்துட்டே இருக்குமா. அதோட சரி வயிறு வலிக்குதுமா. ஆ ஆ ஐயோ இப்ப வேற. இன்னும் 1 நிமிஷத்துல பூஜை ரூம்ல இருந்து சிவனே வந்தாலும் பஸ் டிரைவர் நிறுத்த மாட்டான். அஞ்சலி ஏய் குழந்தை சாப்பிடும்போது அப்படி பார்க்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்படி பார்த்தா குழந்தைக்கு ஏதாவது வயித்து வலி வந்துற போகுது. போ அங்க டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிடு போ.
அஞ்சலி குட்டி, மம்மி ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க. யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடி ஆயிட்டீங்களா? குட் கேர்ள். உட்காந்துக்கோங்க, டிஃபன் சாப்பிடலாம். மம்மி உங்களுக்கு ஊட்டி விடுவேனா? பாப்பா சமத்தா சாப்பிடுவீங்களா? ஆ ஆ ஆ ஆ. மம்மி இன்னைக்கு பாப்பாக்கு லஞ்ச் கொண்டு வருவேனா? என்ன தெரியுமா? பாப்பாக்கு பிடிச்ச பிரிஞ்சால் ட்ரம் ஸ்டிக் ஃப்ரை. நம்ம மம்மியா இது? மேடம், ஸ்கூல் வேன் வெயிட் பண்ணுது. இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். மேம், லேட்டாக போனால் பிரின்சிபல் திட்டுவாங்க. தம்பியை நம்ம வீட்டு வண்டியில் கூட்டி போயிடலாமா? இட்ஸ் ஓகே. சரி. ஓகே. செல்லம், ஸ்கூல் பஸ் போயிடுச்சுடா. I never use this Dandanaka. Anna, நீங்க வந்து you are putting a brand for me Dandanaka. Dandanaka, naka, 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 Dandanaka, naka. Dandanaka, naka, 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 Dandanaka, naka. எங்க தல டியாரே சண்டி மண்டுல தார்மாரே மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையா லவ் பண்ண சொன்னாரு மச்சான் அங்க தாண்டா தல நின்னாரே டண்டனகா நகா நகா. பஸ் போயிருச்சு, இனிமே நம்ம வெளியில போகலாம். சீக்கிரம் வாடா. சென்னம்மா, இப்ப பார், ஸ்கூல் பஸ்ஸே போயிடுச்சு. ஐயோ, அப்ப ஸ்கூலுக்கு போக முடியாதா? அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உன்னை கார்ல கொண்டு போய் விடுறேன். ஐயோ ஐயோ, என்னடா தங்கம்? பாட்டி, நீனா ஒரு பாட்டியா? போ பாட்டி, தப்பிச்சு ஓடுறா. ஏய் ஏ அஸ்வந்த், இன்னைக்கு எவ்வளவு நேரமானாலும் சரி உன்னை ஸ்கூலுக்கு கொண்டு போகாம விட மாட்டேன். டேய், சீக்கிரம் வாடா. ஐயோ, என்ன பண்றது? என்னாலும் சரி, இனிமே நான் பாத்ரூம் விட்டு நம்ம போகவே கூடாது. ஸ்கூலுக்கு போற டீச்சர் தொல்லை, வீட்டுக்கு வந்தா மம்மி தொல்லை. இந்த ஸ்கூலு, ஹோம்ஒர்க்கு, புக்கு இதெல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சா? ஐயோ, என்னது சும்மா கலக்குது வயிறுலாம்? டாடி டாடி டாடி, என்னடா கண்ணா? மம்மியை நீங்க திட்டினீங்களா டாடி? ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல டாடி, இன்னைக்கு எல்லாமே வேற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். வேற மாதிரி இருக்கா? ஆமா டாடி, மம்மி என்ன பெட்ல இருந்து எழுப்பி காம்ப்ளான் கொடுத்தாங்க. அவங்களே எனக்கு பிரஷ் பண்ணி விட்டாங்க, குளிப்பாட்டினாங்க, டிஃபன் எல்லாம் ஊட்டினாங்க. அதனால தான் என்னால நம்பவே முடியல. என்னாச்சு டாடி? நீங்க மம்மிய திட்டி என்ன நல்லா பாத்துக்க சொன்னீங்களா? சச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா. அஞ்சலி பாப்பா நல்ல பொண்ணு இல்ல, அதனால தான் மம்மிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப பாட்டிக்கும் பிடிக்குமா? ஆமாண்டா, பாட்டிக்கு, எனக்கு, மம்மிக்கு, காவியாக்கு எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆமா டாடி, பாட்டி இன்னைக்கு என்ன யூனிஃபார்மே அயன் பண்ண விடல, அவங்களே அயன் பண்ணி எனக்கு போட்டு விட்டாங்க. இன்னைக்கு மம்மியும் பாட்டியும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? அவங்க என் மேல எப்பவுமே அன்பா இருந்தா இவ்ளோ நல்லா இருக்கும். காவியா மாதிரி நானும் அம்மாவுக்கு செல்லமா இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும். நீங்க, மம்மி, பாட்டி, காவியா எப்பவுமே எல்லாரும் என் கூட இருந்தா என்ன விட்டு போன அம்மா ஞாபகமே வராதுல்ல டாடி?